ஹலோ கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் ஃபீட் பண்ணிட்டேன், ஆனாலும் மீன் மேலேயே நிற்கிது அப்படிங்கிறதுக்கு. அப்போது ஒரு கமெண்ட் வந்துருச்சு, அது ஆக்சிஜன் பிரச்சனைனாலேன்னு. அதுக்கு மறுநாள் நான் காலையில் ஃபீட் பண்ண போகும்போது நம்ம கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இறக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஓசு போட்டு தண்ணி எடுத்துட்டேன். கோல்டு ஃபிஷ் கீழே போய் அப்படியே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். கைஸ், நம்ம டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணி இறக்குனப்போ தான் பார்த்தேன் கோல்டு ஃபிஷ்ஷை காலையில் காணவே இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே போய் தனியாக அப்படியே படுத்துருச்சு. மீனை எடுத்து நான் தனியாக ஒரு டேங்கில் விட்டேன் கைஸ். அந்த டேங்கில் அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நமக்கும் கோல்டு ஃபிஷ்ஷுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஏரேஷன் போடலான்னு பார்த்தா கரண்டும் இல்லை கைஸ். கல்லுப்பு போடலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இல்லை கைஸ். கடையில் இன்றைக்கி ஸ்டாக் இல்லை. பேட் லக்குன்னு தான் சொல்லணும். இது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு தெரில கைஸ். அவ்வளோதான் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு நீந்துச்சுன்னா ஓகே. அது கீழே போய் அப்படியே செட்டில் ஆயிடுது. நேற்றுக்கு தான் நான் கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸில், கைஸ் மீன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, என்ன பிரச்சனையாக இருக்கும்னு. ஆக்சிஜன் பிரச்சனைன்னு சொன்னீங்க. இப்போ நான் அந்த டேங்கில் பெருசாக மீன் இல்லை, நல்ல ஸ்டாக்டு வாட்டர் நான் சேஞ்ச் பண்ணி விட்ருக்கேன் கைஸ். இது கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஆனால் நம்பிக்கையெல்லாம் இழந்துகிட்டே இருக்கேன் கைஸ். பார்த்துருப்பீங்க, அந்த மீனை நம்மளால் காப்பாற்ற முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இல்லை கைஸ் இதுக்கு மேலே. ஏன்னா அது இன்னும் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும். ஏரேஷன் போட முடியாது, சால்ட்டும் இல்லைன்ட்டாங்க. இதுக்கு மேலே வழியே இல்லை. சால்ட் ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரில, ஏரேஷன் மஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை இப்போ காப்பாற்ற முடிய சுச்சுவேஷனில் இல்லை. இப்போ நான் வேறு டேங்க்கு மாற்றி விட்ருக்கேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நான் அடுத்த ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பாக்கி மீன்களை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா பாக்கி மீன்களும் இதே ரிசல்ட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் பிளான்ஸே இல்லாமல் அதை நம்ம தனியாக விட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா கைஸ், எல்லா மீன்களும் மேலே நிற்கி. ஆனால் டெட் ஆகிற அந்த கீழே போகிற அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை, எல்லாம் மேலே நிற்கிது. அதனால் இந்த மீன்களை நான் இதில் விட்ருக்கேன். கோல்டு ஃபிஷ்ஷை நான் இந்த டேங்கில் தான் விட்ருக்கேன் கைஸ். ஆனால் நிற்கி பார்த்தீங்களா, அங்கேயே இருக்கட்டும், ஒரு வேளை பொழைச்சா பொழைக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மீன்களை பிடிச்சி சேஃபாக தனியாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மீன் அதே டேங்கில் ஓரளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை நம்ம விடலாம் கைஸ். நம்ம ரீசெண்டாக ஃபில் பண்ண தண்ணி கைஸ் இதில், அதனால் நம்ம இதிலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும். கைஸ், மீனை பிடிக்க போகிறோம் கைஸ். நம்ம மீன்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சி முடிக்கலை. இன்னும் ஏஞ்சல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஞ்சல் இருக்குது, வேறு எந்த மீனும் இல்லை. ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணியில் சர்வைவ் ஆகாது கைஸ். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. அதாவது இந்த கார்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக நம்ம வேறு டேங்க்குக்கு மாற்றலாம், இல்லை டபுளாகவே வேறு ஒரு பக்கெட்டில் மாற்றி வைக்கணும். இல்லைன்னா இதில் கண்டிப்பாக இறந்து போயிடும் கைஸ் நம்ம தண்ணி மாற்றி முடிகிறதுக்கு முன்னாடி. கைஸ், இப்போ மீன் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது கைஸ், அவ்வளோ ஸ்ட்ரகிள் இல்லை. இதில் ஏஞ்சலும் இந்த கோல்டு இருக்குது கைஸ், மோர். அதுக்கப்புறம் ஒரு கௌராமி இருக்குது. கௌராமியை நம்ம வந்து வேறு டேங்கில் விடணும் கைஸ். இப்போ நம்ம கௌராமி டேங்கில் புது கௌராமி ஆட் பண்ண போகிறோம். ஸோ கௌராமிஸ் கூட அது போயிடும் கைஸ். பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சு. இந்த கோய் கார்ப் இருக்குல்ல, இந்த கோய் கார்ப் கோல்டு, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சிமெண்ட் டேங்கில் விட போகிறோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க டேங்கில் ஏஞ்சல்ஸாக கம்ப்ளீட்டாகவே நம்ம வேறு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். கைஸ், நம்மக்கிட்ட ஏஞ்சல்னு பார்த்தீங்கன்னா 3-5 ஏஞ்சல் இருக்குது. நம்ம வேணால் வேறு வாங்கி கூட விடலாம். பட் இதில் கண்டிப்பாக ஒரு 2 பேர் செட் ஆகிடும் எப்படியாச்சும். அதுக்கப்புறம் கோய் கார்ப் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, அது ஃபீமேல்னு நான் நம்புகிறேன். அது வயரை பார்த்திங்களா, அது ஃபீமேல் தான். இது வந்து மேல்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ மீன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது, நம்ம ரொம்ப டைம் எடுக்க வேணாம் கைஸ். நம்ம மீனை விட்டுறலாம் க்ளீன் பண்ணி.
கைஸ் முடிஞ்ச அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தெரிகிற அளவுக்கு ஆல்கே எல்லாம் போக்கி க்ளீன் பண்ணிட்டேன். இனி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு மீனை விட்டு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஃபாக்ஸ் ஷெல்ஸ் போட்டு கொடுக்கலாம். போட்டு கொடுத்தோன்னா ப்ரீட் ஆக சான்ஸ் இருக்குது கைஸ். கைஸ் தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு விட்டுருக்கேன். தண்ணி நல்லா ஒரு மாதிரி கலங்கிட்டே இருக்குது இந்த ஆல்கே க்ளீன் பண்ணனால. அதனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும். அது ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை விடலாம் கைஸ். நம்ம இனி என்ன பண்ணலாம்னா இந்த டேங்கை கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம். அதில் ஒரு வாட்டர் கேபேஜை போட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் மீன் எடுத்து அதில் ரிலீஸ் பண்ணோன்னா மீனுக்கும் சேஃபு. இது ஒரு 20-30 நிமிஷம் இருந்துன்னா ஓரளவுக்கு ஃபில்ட்ரேஷனை ரெடி பண்ணிடுங்க கைஸ். அதனால் நம்ம ஒரு 20 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இதில் மீனை விடலாம். நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்தீங்களா கைஸ், கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சேவ் ஆயிரும்னு தோணுது. ஏன்னா இப்போ கொஞ்சம் நீந்துது கைஸ். இவ்வளோ நேரம் கூட நீந்தாமல் இருந்துச்சு. நாளைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் ராக் சால்ட்டு போட்டு நான் காப்பாற்றிடுவேன் கைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய தாட்ஸை சொல்லுங்கள். பரவாயில்ல, கொஞ்சம் மூமெண்ட் இருக்குது இந்த டேங்க் வந்ததுக்கப்புறம். அசையாமல் இருந்துச்சு. பார்க்கலாம் கைஸ். நாளைக்கு வரைக்கும் சர்வை பண்ணிச்சுன்னா நாளைக்கு எப்படியாவது காப்பாற்றிடலாம் கரண்ட் வந்ததுக்கப்புறம். கைஸ் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோழி ஃபீமேல். கைஸ் நம்ம அடுத்தது மேல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் திரும்பி போடா. ஃப்ரெஷ் வாட்டர் இந்த 2 மீன் தான் இதில் இருக்க போகுது. இனி ஒரு கோல்டு ஃபிஷ் கூட இருக்குது. அதை கூட நம்ம விட போகிறோம். நம்ம பிளாக் கோல்டு மூர். மற்றபடி இதில் வேறு எந்த மீனும் இருக்க போகிறது கிடையாது கைஸ். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ் ரெஸ்க்யூ ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பட் ஆகும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு. மேபி இந்த வீடியோ நான் லேட்டாக போஸ்ட் பண்ணாலே இந்த மீன் பார்த்தீங்கன்னா இறந்து போய் சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் ஒரு ஷார்ட்ஸாகவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நேரம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோய் கார்ப் ஆல்மோஸ்ட் ப்ரீடிங் செட் ஆயிருதுன்னு ஒரு நாள் கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க அதோடைய ஸ்டொமக் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ப்ரீடிங் செட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போது ஆல்மோஸ்ட் இப்போ தனியாக தான் இருக்குது. இனிமேல் நான் கொஞ்சம் வாட்டர் பிளான்ஸ் போடணும். அதை நான் லேட்டராக போட்டுக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போவே போட்டோம் அப்படின்னா இப்போ தான் புது தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் மீனை விட்டுருக்கோம். மேபி அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏதாவது வர ஆரம்பிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீன்.